ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கேரளாவோட பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி கலத்தப்பம் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். தேங்காய், அரிசி மாவு, வெல்லம் இதெல்லாம் சேர்த்து பண்ணக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்பவே ஈஸி. ஆனால் இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கலத்தப்பம் பண்ணுறதுக்கு ஒரு கப் பச்சரிசியை 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேங்க. அதை இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். பச்சரிசி 2.5 மணிலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணுங்க. அப்போ தான் கலத்தப்பம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இது கூட கொஞ்சம் சீரகம், கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு வடித்த சாதம் சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்து ஆப்ப மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்ச மாவு இந்த மாதிரி நல்லா தளர தண்ணியாக தாங்க இருக்கணும். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சிருங்க. அடுத்து நம்ம எந்த கப்பில் பச்சரிசி எடுத்தோமோ அதே கப் நிறைய உடைச்ச வெல்லம், 1 கப் பச்சரிசிக்கு 1 கப் வெல்லம், இனிப்பு திகட்டாமல் சரியாக இருக்குங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கலாம். வெல்லம் பாகுலாம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். வெல்லம் கரைகிற சமயத்தில் குக்கரில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்ல பொடி பொடியாக நறுக்குன தேங்காய் பல் சேர்த்து நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. இப்போ இது சிம்லேயே இருக்கட்டும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. அதை ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த மாவுல சேர்த்துக்கலாம். வெள்ளை கரைசல் நல்லா சூடா இருக்கும் போதே மாவோட சேர்த்து இந்த மாதிரி கலந்துருங்க. இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடாவும் சேர்த்து கலந்து வச்சிருங்க. ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிருந்தோம் இல்லையா தேங்காய் பால், அது நல்லா கலர் மாதிரி செவந்து வரும்போது ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியா அரைஞ்சு அதையும் தேங்காய் கூடவே நல்ல பொன்னிறமா ஆற வரைக்கும் வறுத்துக்கோங்க. வெல்லம் சேர்த்து பண்றதுனால ஸ்வீட் ரெசிபி தானே, இதுல எதுக்கு சின்ன வெங்காயம்னு யோசிக்காதீங்க. கண்டிப்பா இந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து செய்து பாருங்க. அதோட ஃப்ளேவர் ரொம்பவே டிஸ்டிங்டா நல்லா இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு தேங்காயும் வெங்காயமும் நல்லா செவந்ததுக்கு அப்புறம் நம்ம கலந்து வச்சிருக்கிற மாவை இப்போ குக்கர்ல சேர்த்துடலாம். மாவை சேர்த்ததுமே தேங்காயும் சின்ன வெங்காயமும் மேல அழகா வந்துருங்க. நீங்க அதை எதுவும் கலந்து விட வேணாம். மாவை சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அடுத்த உடனே ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு குக்கரை மூடிட்டு ஒரு 15 to 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா அழகா நம்மளோட கலத்தப்பம் வெந்து வந்துருங்க. 15 நிமிஷத்துலயே சரியா வெந்துருச்சுங்க. ஒரு டூத் பிக் வச்சு வெந்திருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கு அப்புறம் ஓரங்கள்ல கத்தி வச்சு லேசா எடுத்து விட்டுட்டு அப்படியே நம்ம கேக்லாம் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்து பிளேட்ல வச்சிடலாம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க கலத்தப்பம். பார்க்கும் போதே தெரியுது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லி. நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன், உள்ள எந்த அளவுக்கு சாஃப்டாகவும் நல்லா வெந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. சூடாக இருக்கும்போது கட் பண்ணிங்கன்னா கத்தியில் கொஞ்சம் ஒட்டிட்டு வர்ற மாதிரி இருக்கும். நல்லா ஆற விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருந்த தேங்காயும் சின்ன வெங்காயமும் நல்லா ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு பாருங்கள் எல்லா இடத்துலையும். நம்ம கையில் எடுக்கும் போதே உடஞ்சி வர்ற அளவுக்கு சாஃப்டாக இருக்குங்க. ரைஸ் கேக்குன்னு சொல்லலாங்க. அரிசி மாவு வச்சு செய்யக்கூடிய ஒரு கேக் ரெசிபி மாதிரி தாங்க இருக்குது பார்க்கறதுக்கு. இதோட டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் எப்படி கொழுக்கட்டை, பணியாரம் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸோ அதே மாதிரி கேரளாவில் எல்லா இடத்துலையுமே இந்த கலத்தப்பம் ரொம்பவே ஃபேமஸுங்க. கண்டிப்பாக செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.